அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கிருஷ்ணமூர்த்தி. தாவரவியல் துறையைச் சார்ந்த ஆசிரியர். எனக்கு ஒதுக்கப்பட்ட பாடப்பகுதி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் சாப்டர் 3 குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அது என்ன சார் குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீன்ஸ் ஆர் கேரிடு ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜென்ரேஷனுங்கிறது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஜீன்ஸ் எங்கே சார் இருக்குன்னா டிஎன்ஏக்குள்ளே இருக்குது. டிஎன்ஏ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம்குள்ளே இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். தமிழ் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரிய பண்புகள் ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குரோமோசோமுக்குள்ளே தான் அந்த ஜீன்ஸ் இருக்குது, அங்கிருந்து தான் கேரி ஆகுது அப்படின்னு நம்ம ஜென்ரலாக அங்கே சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதே பார்த்திங்கன்னா இந்த லெசன்ஸில் நம்ம நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லெசன் வந்து நம்ம ஜெனட்டிக்ஸில் மெண்டல் சொன்னதை பற்றி நிறையா மோனோஹைபிரிட், டைஹைபிரிட்னா என்ன, அவருடைய பிரின்சிபல்ஸ் என்ன, எவ்வளோ உயிர் வாழ்ந்தார், அதுக்கப்புறம் எப்போ ரீடிஸ்கவர் பண்ணாங்க அப்படிங்கிறது நிறைய தலைப்புகளை வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ அதை பற்றி கொஞ்சம் ரிமைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா Mendelian genetics. Now you are going to be steady with deviation of concept related to the Mendelian genetics and chromosomal theory of inheritance. அந்த மெண்டல் சொன்னார் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அந்த மாறுபட்ட கருத்துக்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெண்டலுடைய கான்செப்ட்லேயும் இருக்குது, அது இல்லாமல் குரோமோசோம் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம இங்கே வந்து நிறையா படிக்க வேண்டியிருக்கு. அந்த மெண்டல் சொன்னத கான்செப்டை வச்சுட்டு தான் நம்ம குரோமோசோம் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸையும் நிறைய சொல்ல போகிறோம். மெண்டல் வந்து டெக்னாலஜி இல்லாத காலத்தில் வந்து நிறையா வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம டெக்னாலஜி இருக்கிற காலத்துலேருந்து எப்படி அதுலேருந்து கொஞ்சம் மேம்பட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த லெசன்ஸில் தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி குரோமோசோம்னா என்ன, இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் பற்றி நம்ம ஏற்கனவே 11th பார்த்துருப்போம். இந்த குரோமோசோம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரோமோசோம் எங்கே இருக்குன்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. இப்போ நியூக்ளியஸ்னால் என்ன சார்னா, அந்த கண்ட்ரோல் ஆஃப் த செல், நியூக்ளியஸுங்கிறது கண்ட்ரோல் ஆஃப் த செல்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஒரு செல்லை கண்ட்ரோல் பண்ணது யாருன்னா நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ்குள்ளே யார் இருந்து கண்ட்ரோல் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது, குரோமோசோம் இருக்குது. குரோமோசோம்குள்ளே ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் தான் இருக்குது. அந்த ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு செல்லை கண்ட்ரோல் பண்ணுது. எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆர்கானிசம். அதை பேஸ் பண்ணி மாறுபட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் தெரிஞ்சுக்கணும். எப்படி இருக்கும், எப்பவுமே குரோமோசோம் எப்படி இருக்கும்னா அக்கசின் பேர்ஸாக தான் இருக்கும், டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும் குரோமோசோம்ஸ். இது மைட்டாஸில் ஒரு மாதிரி ப்ராசஸ் நடக்க போது, மியாஸில் ஒரு மாதிரி ப்ராசஸ் நடக்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து 11th நல்லா படிச்சிருப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் செல் டிவிஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். செல் டிவிஷனில் நம்மளுக்கு வந்து மைட்டாசிஸ், மியாசிஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன சார் மைட்டாசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மைட்டாசிஸ் அக்கர்ஸ் ஒன்லி இன் சொமாட்டிக் செல்ஸ். சொமாட்டிக் செல்லில் என்னது, பாடி செல்லில் மட்டும் நடக்கக்கூடிய செல் டிவிஷன் இல்லையா, அதுக்கு பேர் தான் மைட்டாசிஸ். மைட்டாஸில் ஒரு குரோமோசோம் வந்து என்ன ஆகுதுன்னா, செல் டிவிஷன் அப்போ என்ன ஆகுதுன்னா இன்னொரு குரோமோசோமாக டபுள் ஆகும்போது 1 2 ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு குரோமோசோம், அதாவது மதர் டாட்டர் சொல்லியா அந்த பேரண்டல் குரோமோசோம் எப்படி இருக்கோ அதே டிட்டோ எப்படி இருக்குன்னா டாட்டர் குரோமோசோம் இருக்கும். சரிங்களா? இது டிப்ளாய்டுனா கண்டிப்பாக அதுவும் டிப்ளாய்டாக இருக்கும். பட் மியாசிஸ் என்ன ஆகுதுன்னா அதுக்கு பேர் ரிடக்ஷன் டிவிஷன் பேர். அங்கே என்ன ஆகுதுன்னா அந்த பேரண்டல் குரோமோசோம் டிப்ளாய்டுங்கிறது என்னவா மாறப்போகுதுன்னா ஆல்பாய்டாக மாறும். ஏன்னா கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோமில் ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் என்ன ஆகுதுன்னா கேரி ஆகுது. எங்கேருந்து சார் கேரி ஆகுதுன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேல் பேரண்ட்லையும் இன்னொன்று ஃபீமேல் பேரண்ட் கேரி ஆகி போய் எங்கன்னா நம்மளுக்கு F1 ஜென்ரேஷனில் ஒரு ப்ரோஜெனியை ஃபார்ம் பண்ணுது. அப்படி தான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ப்ரோஜெனியை டிப்ளாய்டாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் நம்ம ஜைகோட்னு படிச்சிருப்போம். ஜைகோட்டுமே டிப்ளாய்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. சரிங்களா? இப்போ தான் நம்ம உள்ளே போக போகிறோம். குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இதுக்கு ஃபண்டமெண்டல் எங்கேருந்து நம்மளுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெண்டல் தான். ஜான் கிரீக்கர் ஜோகனன் மெண்டல் இந்த இயர் ஆஃப் 1865 ஸ்டடிட் த இன்ஹெரிட்டன்ஸ், பாரம்பரிய பண்புகள் சொல்கிறாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் வெல் டிஃபைன்டு கேரக்டர்ஸ் ஆஃப் பீ பிளான். பீ பிளான் பட்டாணி தாவரத்தில் இவர் 7 விதமான கேரக்டர், கான்ட்ராஸ்ட் கேரக்டரை எடுத்து அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி மோனோஹைபிரிட் கிராஸு, டைஹைபிரிட் கிராஸ் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதில் வந்து நம்ம சில லாலாம் கூட சொல்லியிருக்காரு. லா ஆஃப் டாமினன்ஸ். எப்பயுமே F1 ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் டாமினன்ட் கேரக்டர் ஒன்லி எக்ஸ்போஸ்,
ரெசிஸ்ட் கேரக்டர் இல்லையா சார்னா ரெசிஸ்ட் கேரக்டர் இருக்குது, பட் ஒன்லி டாமினன்ட் கேரக்டர் மட்டும்தான் எக்ஸ்போஸ் ஆகும். எப்போ சார்னா வெளிப்படுன்னு பார்த்தீங்கன்னா ஓங்குத்தன்மை தான் வெளிப்படும், ஒடுங்குத்தன்மை வெளிப்படாது அப்படின்னு F1 ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டு சொன்னது இவர் தான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லா ஆஃப் செக்ரிகேஷன். அதனால் சார் லா ஆஃப் செக்ரிகேஷன்னா இந்த பேரலிருந்து F1 ஜென்ரேஷனுக்கு போகும்போது என்னென்னா கண்டிப்பாக டிப்ளாய்ட்லேருந்து என்னவா மாறணும், ஆப்டாய்டாக மாறணும் இல்லையா. அதுக்கு இப்போ தான் கேமீட் ஃபார்மேஷன் நடக்குது இல்லையா, அதுக்கு இப்போ தான் செக்ரிகேஷன். அந்த செக்ரிகேஷன் சொன்னது எதுனா இவர் தான் சொன்னார், மெண்டல் சொன்னார். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் அவருக்கு போனதுக்கப்புறம் நிறைய பேர் ரிசர்ச் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஏன்னா சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதனால் இவர் பார்த்தீங்க எப்படி பார்த்தீங்கன்னா பட்ஸ் ஃபார் செவரல் ரீசன்ஸ் இட் வாஸ் unrecognized till 1900 வரைக்கும் இவருடைய ரிசர்ச் ப்ரோக்ராமில் அங்கீகரிக்கப்படாமையே இருந்துருக்காங்க, ரெகக்னைசனே பண்ணலை. ஏன்னா இவர் சொன்னது வந்து அந்த காலகட்டத்தில் வேணால் ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எப்படி இருக்குது என்னங்க தெரியாதுன்னா அப்போ ஏற்றுக்க முடியாத மாதிரி இருந்ததுனால அவர் 1900 வரைக்கும் இவருடைய ரிசர்ச் ப்ரோக்ராம் வந்து யாருமே ஏற்றுக்கலை, அவர் சொன்ன கருத்துக்களும் ஏற்றுக்கல. அதுக்கு அடுத்ததாக ஒரு 3 சயின்டிஸ்ட் வராங்க. அந்த 3 சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். யாருன்னா ஹியூகோ டி விரிஸ். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாலாந்து நாட்டை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் கார்ல் காரன்ஸ், அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தா ஜெர்மனி. அதுக்கப்புறம் இரிச் வான் செர்மார்க், இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா. இவங்க 3 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா independently rediscover Mendel results on the inheritance of characters. ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இப்படி இன்னொரு ஜென்ரேஷனுக்கு இப்படி தான் கேரக்டர்ஸ் போகுதுங்கிறத தெளிவாக வந்து என்ன பண்ணால் இவங்க ரீடிஸ்கவர் பண்ணி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ரீடிஸ்கவர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணனால இவருக்கு வந்து என்ன கிடைச்சதுன்னா இந்த மெண்டலுக்கு என்ன கிடைச்சுன்னா ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸுங்கிற அவார்டும் அதே போல் நோபல் ப்ரைஸுங்கிற அவார்டும் இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் டெக்னாலஜி வளர்ந்து இப்போ இது வந்து அந்த காலகட்டத்தில் 1900 காலகட்டத்தில் அப்போ வந்து இது பெஸ்ட்டாக இருந்தது, இவங்க சொன்னது பெஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜி வளர 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 மைக்ரோஸ்கோப்லாம் வர வர நம்ம முதல்ல எந்த மைக்ரோஸ்கோப் பார்த்துட்டு இருந்தோம், காமன் மைக்ரோஸ்கோப் பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா. இப்போ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போகும்போது டெக்னாலஜி விடும்போது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டெர்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இந்த மாதிரி அட்வான்ஸாக மைக்ரோஸ்கோப் வர வர ஒரு செல்லோடைய ரிசர்ச்சில் உள்ள டீப்பாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டீப்பாக போய் எந்த மாதிரிலாம் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பற்றி பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்கள் வேரியஸ் சைட்டாலஜிஸ். அதனால் சார் வேரியஸ் சைட்டாலஜிஸ் இந்த ஸ்டடி ஆஃப் செல், இந்த செல்லை பற்றி ஸ்டடி பண்ணால் அதுக்கு பேர் சைட்டாலஜி. அந்த செல்ஸ் ஸ்டடி பண்ணுறாங்களே அவங்கள ஃபுல்லாகவே சைட்டாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த வேரியஸ் சைட்டாலஜிஸ்ட் ஆல்சோ அப்சர்வ் த செல் டிவிஷன் டியூ டு அட்வான்ஸ்மெண்ட் இன் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் அட்வான்ஸ் கிடைக்க என்னாச்சுன்னா ஒரு செல்லுலேருந்து செல்லுக்குள்ளே என்ன இருக்குது, செல்லர்ஸ் எப்படி இருக்குது, செல்லர்ஸ் என்ன இருக்குது, நியூக்ளியஸ் எப்படி இருக்குது, நியூக்ளியஸில் குரோமோசோம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரி என்ன இருக்குன்னு நம்மளுக்கு வந்திருக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா திஸ் லீட் டு டிஸ்கவரி ஆஃப் த ஸ்ட்ரக்சர் இன்சைட் நியூக்ளியஸ். இப்போ நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம உள்ளே போகிறோம். அந்த அளவுக்கு மைன்யூட்டாக இருக்கக்கூடிய அமைப்பை வந்து நம்ம இந்த மைக்ரோஸ்கோப்பில் அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியும், பார்த்துருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன் யூகேரியோட்டிக் செல்ஸ். ப்ரோகேரியட்னா என்ன, ஃபஸ்ட்டு யூகேரியட்னா தெரிஞ்சுக்கணும். ப்ரோகேரியட்ஸ்னால் ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இஸ் ஆப்சென்ட், செல் ஆர்கனல்ஸ் ஆர் ஆப்சென்ட். சரிங்களா. அந்த ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இருக்காது, சரி அப்படியே இருந்தாலும் தெரியாது. அதே மாதிரி செல் ஆர்கனல்ஸ் இந்த கோல்கி பாடிஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ஸ், மைட்டோகாண்ட்ரி இதெல்லாம் இருக்கவே இருக்காது. பட் யூகேரியாட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரோன்னா என்ன சொல்லுவோம், ஏர்லியட் சொல்லுவோம், கேரியாட்டிக்னா நியூக்ளியஸ் சொல்லுவோம். சரியா, அதெல்லாம் ப்ரோகேரியாட்ஸ். அதே யூகேரியாட்ஸ் என்னது, யூனாவே அட்வான்ஸ். சரி, அட்வான்ஸ் நியூக்ளியஸ்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சார் யூகேரியாட்டிக்னா ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இஸ் ப்ரெசன்ட், செல் ஆர்கனல்ஸ் ஆர் ப்ரெசன்ட்ஸ். அந்த செல் ஆர்கனல்ஸில் நம்ம என்ன சொல்கிறோம், கோல்கி பாடிஸ் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லலாம். இன்னும் பாருங்கள் இன் யூகேரியோட்டிக் செல்ஸ் வார்ம் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்மிங் டூரிங் செல் டிவிஷன்ஸ் ஆர் கால்டு குரோமோசோம். ஒரு புழு ஷேப்பில் செல் டிவிஷன் நடக்கும்போது, ஒரு செல்லில் செல் டிவிஷன் நடக்கும்போது ஒரு புழு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ். சரிங்களா. இந்த குரோமோசோம்ஸ் எந்த கலர்ஸில் இருக்கும், இந்த குரோமோசோம் என்ன ஷேப்பில் இருக்குன்னு நம்ம சொன்னோம்,
வார்ம் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் சொன்னோம். இதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் எந்த கலரில் சார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரோமோசோம் கலர்டு பாடிஸ் விசுவலைஸ்டு பை ஸ்டெயினிங். அந்த ஸ்டெயின் என்ன ஸ்டெயின் சார்னு பார்த்தீங்கன்னா எமட்டோடாக்சிலின் அப்படிங்கிற ஸ்டெயின். அது எந்த கலரில் சார் இருக்கும் இந்த குரோமோசோம் தெரியும். அந்த ஸ்டெயின் நம்ம போட்டோம்னா எந்த கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காமிக்கும். இந்த குரோமோசோம் மட்டும் ரெட் கலரில் காமிக்கும். மெயின் பாயிண்ட் தான் ரெட் கலர்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக an organism which possess two complete basic set of chromosome are known as diploid. எந்த ஒரு ஆர்கானிசம் எடுத்துட்டாலும் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா அது டிப்ளாய்டாக தான் இருக்கும். சரிங்களா? டிப்ளாய்னா 2n கண்டிஷனாக தான் இருக்கும். அது பர்மனெண்ட்டு ஒவ்வொரு விதத்துலையும் இப்படி தான் இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ குரோமோசோம்னா 23 பேர்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த டிப்ளாய்டு ஆர்பிளாய்டு என்ன பார்த்தீங்கன்னா இது ஆர்பிளாய்டு சொல்கிறோம். 46ங்கிறது டிப்ளாய்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததான் ஏ குரோமோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் லாங். குரோமோசோம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா லாங்காக இருக்கும். எப்பயுமே குரோமோசோம் எப்படி இருக்கும்? பேர்ஸ். நல்லா மறந்துடக்கூடாது. பேர்ஸ். டிப்ளாய்டு செட்டுன்னு சொல்லுவாங்க. பேர்ஸாக தான் இருக்கும். ஏ குரோமோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் லாங்காக இருக்குது. கண்டினியூஸ் காயில்டு ஸ்பீசிஸ் ஆஃப் டிஎன்ஏ. அதுக்குள்ளே அந்த குரோமோசோம்குள்ளே கண்டினியூஸாக காயில்டாகி என்ன இருக்கும்? பீஸ் ஆஃப் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏக்குள்ளே என்ன இருக்குன்னா ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் லீனியர் ஃபார்ம். இந்த மாதிரி ஜீன்ஸ் எப்படி இருக்குது? லீனியர் ஃபார்மில் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அந்த ஜீன்ஸ் லீனியர் ஃபார்மில் எப்படி சார் இருக்கும்? இங்கே பாருங்கள், இது வந்து இந்த குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் எப்பயுமே எப்படி இருக்கும்? பேராக தான் அப்படி இருக்கும். இந்த மாதிரி பேராக இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா டிஎன்ஏ எப்படி இருக்கும்? கண்டினியூஸாக காலிட்டு இருக்கும். அந்த டிஎன்ஏக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துல அப்படியே ஜீன்ஸ் வந்து உட்காந்துருக்கும். அது லீனியராக உட்காந்துருக்கும். எதுக்குள்ளே? டிஎன்ஏக்குள்ளே ஜீன்ஸ் வந்து லீனியராக 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உட்காந்துருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? அப்புறம் இந்த ஜீன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஜீன்ஸ் இருக்கிற இடத்துக்கு என்ன பேர் சார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், அதுக்கு அடுத்தது ஈச் ஜீன் ஆஸ் எ டெஃபினைட் பொசிஷன் லோக்கஸ் ஆன் எ குரோமோசோம். இப்போ எப்படி சொல்லலாம்னா the point in a genes are located on a chromosome is called a locus. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இது டிஎன்ஏ எப்படி இருக்குது அப்படின்னா இதான் டிஎன்ஏவை காமிக்கிறோம். இந்த டிஎன்ஏல இந்த இடத்துல ஒரு ஜீன் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கு பேர் தான் லோக்கஸ். the point in a DNA the gene is located are called locus சொல்லுவாங்க. சரிங்களா? இது மெயின் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததான் சரி இது சொல்லியிருக்கோம். தீஸ் ஜீன்ஸ் ஆர் ஹெரிடிட்டரி யூனிட்ஸ். இதுதான் முக்கியமான பாயிண்ட். கேட்பாங்க ஹெரிடிட்டரி யூனிட் என்னன்னு கேட்டால் ஜீன்ஸ் ஆர் த ஹெரிடிட்டரி யூனிட்ஸ். மெயின் பாயிண்ட். சரிங்களா? ஜீன்ஸ் ஆர் த ஹெரிடிட்டரி யூனிட்ஸுங்கிற முக்கியமான பாயிண்ட் இங்கே இருக்குது. இது 1 மார்க் கொஷின்ஸ். சரிங்களா? சரி, இப்போ ஜீன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹெரிடிட்டரி யூனிட்ஸில் ஜீன்ஸ் ஓகே. சரியா? அதுக்கு அடுத்தது இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்டேட்ஸ் தட் மெண்டலியன் ஃபேக்டர்ஸ் ஜீன்ஸுக்கு மெண்டல் என்ன பேர் வச்சுருந்தாருன்னா ஃபேக்டர்ஸ், காரணிகள் அப்படின்னு பேர் வச்சுருந்தார். அது எங்கே இருக்குன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனாக இருக்கும். அதனால் ஸ்பெசிஃபிக் லோக்கஸ் ஏற்கனவே சொன்னோம். ஆன் ஏ குரோமோசோம் அண்ட் கேரி தி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். மெண்டல் என்ன சொல்கிறாருன்னா நியூக்ளியஸ்குள்ளேருந்து கேரக்டர்ஸ் வந்து என்னதுன்னா அந்த ஃபேக்டர்ஸ் வந்து கேரி ஆகுதுன்னு சொன்னார். அது என்ன கேரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸ்குள்ளே குரோமோசோமுக்குள்ளே டிஎன்ஏ ஆர் எய்தர் ஆர்என்ஏ அதுக்குள்ளே இருக்குன்னா ஜீன்ஸ் ஆர் கேரிடு ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷனுங்கிறத இப்போ தான் கன்க்ளூஷனுக்கு வராங்க. இது வந்து எப்படின்னா மெண்டலுக்கு அப்புறம் என்னென்னா வந்த சயின்டிஸ்ட்லாம் டீட்டெயிலாக இதை சொன்னது. சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக இதோடைய ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் குரோமோசோமல் தியரி. அதனால் சார் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்னா குரோமோசோம் கோட்பாடு வளர்ச்சியின் வரலாறு. சரிங்களா? இந்த வரலாறு எப்படி நம்ம என்ன ஃபண்டமெண்டல் இருக்கு இல்லையா? எப்படி இப்போ நம்ம அட்வான்ஸ் ஆகிடுச்சு, மைக்ரோஸ்கோப் வந்துடுச்சு. மைக்ரோஸ்கோப்பில் முதல்ல நியூக்ளியஸ்னால் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பாங்க. அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நியூக்ளியோலஸ் இருக்கும், அப்புறம் குரோமேட்டின் ஃபைபர்ஸ் இருக்கும். அந்த குரோமேட்டின் ஃபைபர்ஸ் ரெட்டிகுலம்னு சொல்லுங்க இல்லையா? அந்த குரோமேட்டின் ரெட்டிகுலம் என்ன இருக்குன்னா அதுக்குள்ளே தான் நமக்கு என்ன இருக்குது? குரோமோசோம் இருக்குது. அந்த குரோமோசோம்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த மாதிரி காயில்டு ஸ்ட்ரக்சராக டிஎன்ஏ இருக்கும். நம்ம ஹியூமன் பீயிங் எடுத்துக்கலாம். காயில்டு ஸ்ட்ரக்சராக டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் இருக்குங்கிறத நம்ம மைக்ரோஸ்கோப் மூலியமாக அட்வான்ஸ் மைக்ரோஸ்கோப் மூலியமாக பார்க்குறாங்க. அது யார் பார்த்தாங்கிறத நம்ம பார்க்கணும்.
த இம்பார்ட்டன்ட் சைட்டலாஜிக்கல் ஃபைண்டிங், சைட்டலாஜினா சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃபைண்டிங் ரிலேட்டட் டு த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஆர் கிவன் பிலோ. அதில் ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் யாருன்னா வில்ஹெல்ம் ராக்ஸ். இந்த இயர் ஆஃப் 1883ல் என்ன கண்டுபிடிச்சாரு பாருங்க, postulated that the chromosomes of the cell are responsible for transferring heredity. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாரம்பரிய பண்புகள் வந்து ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு எங்கேருந்து கடத்தப்படுதுன்னா குரோமோசோம்லேருந்து தான் கடத்தப்படுது அப்படிங்கிறத முதல்ல நம்மளை வந்து உலகத்துக்கு தெளிவாக சொன்னது யாருன்னா இவர் தான். குரோமோசோம்லேருந்து தான் கடத்துது. அந்த குரோமோசோம் இருக்குன்னா செல்லுக்குள்ளே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், சரியா? அதுக்கடுத்த சயின்டிஸ்ட் யார் வராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோண்ட்கோமெரி அப்படின்னு சயின்டிஸ்ட். இந்த இயர் ஆஃப் 1901 was the first to suggest, இவர் சஜஸ்ட் பண்ணுறாரு, occurrence of distinct pairs of chromosomes, and he also concluded that maternal chromosome pairs with paternal male chromosome only during meiosis. என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமோசோம்களை தனித்த இணை அமைந்துள்ளது, அது தனித்தனியாக அமைஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜைகோட் ஃபார்ம் ஆகுதுன்னா எப்படி ஜைகோட் ஃபார்ம் ஆகும், ஜைகோட் டு 2n கண்டிஷன். எங்கேருந்து வந்திருக்கோம், அந்த எண் எங்கேருந்து வந்திருக்கோம், ஆப்ளாய்டு எங்கேருந்து வந்திருக்கோன்னா ஒரு ஆப்ளாய்டு வந்து பேரண்ட்லேருந்து, அதாவது மேல் பேரண்ட்லேருந்து வந்திருக்கும், இன்னொரு ஆப்ளாய்டு எங்கேருந்துன்னா ஃபீமேல் பேரண்ட்லேருந்து இருக்கும். எப்போ சார் வந்திருக்குன்னா டூரிங் மியாசிஸில், மைட்டாசிஸ் கிடையாது, டூரிங் மியாசிஸ்டில் தான் வரும். இது பேர் என்ன, எங்களுக்கு ஏற்கனவே எப்படி இருந்திருக்காங்க அந்த பேரண்டில், ரெண்டு பேரண்ட்டையுமே டிப்ளாய்டு இருந்திருப்பாங்க, அதான் பேர்ஸ். அந்த ஒரு பேர்லேருந்து ஒரு ஆப்ளாய்டு செட்டு கேரி ஆகுது, அதேமாதிரி இன்னொரு பேர்லேருந்து ஒரு செட் ஆஃப் கேரி ஆகுது. எப்போ சார் கேரி, டூரிங் மியாசிஸ் அப்போ கேரி ஆகிட்டு வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு இப்போ தான் ப்ரோஜெனி அப்படிங்கிறத இவர் சொன்னார், சரிங்களா? இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க, இது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்ததாக டி போவரி. The T. Boveri supported the idea that the chromosome contained genetic determinant. இந்த குரோமோசோமுக்குள்ளே தான் ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததி இப்படி தான் இருக்கணும் தீர்மானிக்கக்கூடிய பண்புகள் எங்கே இருக்குன்னா அந்த குரோமோசோம்குள்ளே ஆல்ரெடி இருக்குது. அந்த குரோமோசோமில் எந்த இடத்துல இருக்குன்னா டிஎன்ஏக்குள்ளே தான் இருக்குங்கிறத டெட்டர்மைன் பண்ணது யாருன்னா, தீர்மானிச்சது யாருன்னா இவர் தான். அது மட்டும் இல்லாமல் he was largely responsible for developing the chromosomal theory of inheritance. இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸுங்கிற தியரி உருவாகிறதுக்கு ரொம்ப அதிக ரெஸ்பான்சிபிள் யாருன்னா இந்த டி போவரி தான், சரிங்களா? இவர். அதுக்கப்புறம் என்ன, சட்டன், WS சட்டன். இந்த இயர் ஆஃப் 1902, ரெண்டு பேருமே 1902 தான். யங் அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டிபெண்டன்ட்லி, அவருடைய இல்லாமல் இவரும் தனியாக பண்ணுறார், அவரும் தனியாக பண்ணுறார், ஒரே ஒர்க்கு தான் பண்ணுறாங்க தனித்தனியாக. இன்டிபெண்டன்ட்லி ரெகக்னைஸ் எ parallelism. அதனால் சார் parallelism similarity between the behavior of chromosomes and the Mendelian factors during gamete formation. இந்த மெண்டல் என்ன சொன்னார், நம்மளுக்கு என்ன எடுத்தார், டால் அப்படின்னு ஒரு கேரக்டர் எடுத்தார், ட்ராஃப் அப்படின்னு ஒரு கேரக்டர் எடுத்தார், மோனோ ஹைபிரிட் கிராஸில். அதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி ரெண்டு பேரும் யார் சார்னா ஒருத்தர் மேல் இன்னொருத்தர் ஃபீமேல் பேரண்டாக வச்சுக்கலாம். அந்த கேபிட்டல்லேருந்து ஒரு டி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அதுக்கு பேர் கேமிட் ஃபார்மேஷன், சரி? அதே மாதிரி ஸ்மால் டிலேருந்து ஒரு டி வந்திருக்கும், அது கேமிட் ஃபார்மேஷன். இந்த கேபிட்டல் டிங்கிற கேமிட்டும் அந்த ஸ்மால் டிங்கிற கேமிட்டும் ரெண்டு ஃபியூஸ் ஆனிச்சு, அதுக்கு பேர் F1 ஜென்ரேஷன், ஃபஸ்ட்டு ஃபிலியல் ஜென்ரேஷன் சொன்னோம். அதே தான் இப்போ குரோமோசோம் எப்படி இருக்குது, குரோமோசோம் எப்படியும் பேர்ஸாக தான் இருக்கும், அது டிப்ளாய்டாக இருக்குது. அந்த குரோமோசோம்ல ஒரு ஆப்ளாய்டு செட் எங்கேருந்து எங்கே போனால் பேரலிருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்கிங் போகுது, ரெண்டுமே சிமிலாரிட்டி தான் அப்படிங்கிற பாயிண்ட்டை தெளிவாக சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் சொன்னார், சரிங்களா? இந்த படத்தில் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரலைஸுங்கிறத நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம், அப்புறம் மெண்டலியன் ஃபேக்டர்ஸ். மெண்டலியன் ஃபேக்டர்னா ஜீன்ஸ் சொல்கிறது, கேரக்டர்ஸ். நம்ம ஃபேக்டர்ஸ்னாவே நம்ம சொன்னோம் ஜீன்ஸ் சொன்னோம். டூரிங் எப்போ கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமானவங்க, நல்லா பார்த்துக்கணும். சட்டன் அண்ட் போவரி, சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் என்ன சார் பண்ணுறாங்க பாருங்கள். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் தனித்தனி தான் பண்ணுறாங்கன்னு. மறுபடியும் பாருங்கள், சட்டன் அண்ட் போவரி in the year of 1903 independently proposed the chromosome theory of inheritance. The Sutton united the knowledge of chromosomal segregation
வித் மெண்டலியன் பிரின்சிபல். குரோமோசோமில் வந்து அந்த என்ன சொன்னோம், செக்ரிகேட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அப்படி செக்ரிகேட் ஆப்டாய்ட் செட் செக்ரிகேட் ஆகுதுன்னு சொல்லி அதுக்கும் மெண்டலினுடைய பிரின்சிபல்ஸ், மெண்டலினுடைய கொள்கைகள் அதுக்கும் வந்து யுனைட் பண்ணி ஒரு காரணியாக சொல்கிறார். சரிங்களா? என்னவா சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கீழே இஸ் கால்டு குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இதுதான் அந்த 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர் எழுதுங்க. சரிங்களா? யாருப்பா? சட்டன் அண்ட் ஃபோவரி. சரிங்களா? தனித்தனியாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கொள்கையை வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க, இந்த கோட்பாடு ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அது என்ன சார் சைலண்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, குரோமோசோம் கோட்பாடினுடைய சிறப்பியல்புகள். சரிங்களா? அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கணும். இது வந்து ஒரு 5 மார்க் கொஷினில் வரும். இந்த 5 மார்க் கொஷின் நல்லா படிச்சுக்கணும். இதில் பாருங்கள், பாயிண்ட் நம்பர் 1, சொமாட்டிக் செல்ஸ். சொமாட்டிக் செல்ஸ்னால் என்னது? பாடி செல்ஸ். The somatic cells of organism are derived from the zygotes by repeated cell division, mitosis. சரிங்களா? இப்போ ஜைகோட் எப்படி சார் ஃபார்ம் ஆகுது? ஜைகோட் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு பேரலேருந்து ஒரு ஆப்ளாய்டு, இன்னொரு பேரலேருந்து ஒரு ஆப்ளாய்டு வந்தால் தான் நமக்கு என்ன ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இப்போ ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜைகோட் என்ன கண்டிஷன் இருக்குது? டெப்ளாய்டாக இருக்குது. இந்த ஜைகோட் உடனே என்ன டிவிஷன் நடக்கும்? இது வரைக்கும் நடந்தது மியாசிஸ் நடந்துச்சு. இப்போ என்ன டிவிஷன் நடக்கணும்? ஜைகோட் ஃபாலோடு பை மைட்டாசிஸ் டு த செல் டிவிஷன் அர்த்தம். இப்போ ஜைகோட் வந்து மைட்டாசிஸ் முடியும் வந்து 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, 8 16 32ன்னு போயிட்டுருக்கும். இப்போ அந்த டிப்ளாயில் என்ன மாதிரி இருந்ததோ, அது ஒரு செல்லில் எந்த மாதிரி இருந்ததோ அதே தான் அடுத்தடுத்த செல்லில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்குமானா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்காது. ஒரு செல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் 100 செல்ஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் பேர் தான் மைட்டாசிஸ். சரிங்களா? பாருங்கள், கீழே பாருங்கள். தீஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஐடென்டிக்கல் செட் ஆஃப் குரோமோசோம். 2 குரோமோசோம் செட்டு சேர்ந்தால் தான் நம்மளுக்கு என்னன்னா ஜைகோட்னு சொல்லியிருக்கோம். ஒரு செட்டு எங்கேருந்து வந்துச்சு, இன்னொரு செட்டு எங்கேருந்து வந்துச்சு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒன் செட் இஸ் ரிசீவ்டு ஃப்ரம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பேரண்ட். ஃபீமேல் பேரண்ட்டுக்கு என்ன பேர் கொடுத்தோம்? மேட்டர்னல். And other from the male parent. Male parent என்ன பேர்? paternals. These 2 chromosomes constitute the homologous pair. இது ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு பேர் என்ன பேர்னா homologous pairs அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜைகோட்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. சரிங்களா? அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, குரோமோசோம் retain their structure. குரோமோசோம் என்ன பண்ணுது? அதோடைய ஸ்ட்ரக்சரை அப்படியே தக்க வச்சுது. ரிட்டைன் தேர் ஸ்ட்ரக்சரல் யூனிட், தனித்துவம்னு சொல்லுவாங்க. அந்த குரோமோசோம்னு இந்த குரோமோசோம்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த தனித்துவத்தை எத்தனை வாட்டி செல் டிவிஷன் நடந்தாலும் அப்படியே தக்க வச்சுக்குது. அதேமாதிரி இண்டிவிஜுவாலிட்டி, சரியா? தனித்தன்மைன்னு சொல்லுவாங்க. தனித்துவம் தனித்தன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த இண்டிவிஜுவாலிட்டி என்னது? அப்படியே அது பர்மனெண்ட்டாக வச்சுருக்கோம் த்ரூ அவுட் த லைஃப் சைக்கிள் ஆஃப் அன் ஆர்கனிசம். எப்போ சார்னா அந்த லைஃப் சைக்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். இப்போ மைட்டாசிஸ்ன்னு எடுத்தினாவே ஒரு செல், இப்போ காயம் இருக்குது, அந்த காயான செல்ஸ் என்ன காயான இடத்துல என்னாச்சுன்னா புண்ணான இடத்துல மறுபடியும் செல்லாம் பில்டப் ஆகும். ஏற்கனவே எப்படி இருக்குதோ செல்ஸ் இருக்கோ அந்த செல்லு தான் என்ன ஆகும் அப்படின்னா பேரண்டாக இருந்து நம்மளுக்கு டாட்டர் செல்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த செல்ஸ் எப்படி இருந்ததோ அதே கண்டென்ட்டை அப்படியே எனக்கு புதுசாக ஃபார்ம் ஆகிட்டே வரும். எப்படின்னா த்ரூ அவுட் த லைஃப் சைக்கிள் வரைக்கும், நம்மளுக்கு லைஃப் முடிகிற வரைக்கும், எந்த ஆர்கானிசம் முடிகிற வரைக்கும் அது வரைக்கும் சொல்கிறாங்க. அதோடைய பண்புகள் வந்து தக்க வச்சுக்குது அப்படிங்கிறது இதனுடைய கேரக்டர்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஈச் குரோமோசோம் கேரிஸ் ஸ்பெசிஃபிக் டிட்டர்மைனர். ஏற்கனவே சொன்னோம், அந்த ஸ்பெசிஃபிக் டிட்டர்மைனர்னா யார் சார்னா ஜீன்ஸ். ஜீன்ஸில் ஆல்ரெடி இந்த கேரக்டர் தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போதும், அவங்க இப்படி தான் இருக்கணுங்கிறத இது டிட்டர்மைன் பண்ணிடுது. அந்த மெண்டல் அதுக்கு என்ன பேர் வச்சார்? ஜீன்ஸ்க்கு என்ன பேர் வச்சுருந்தாலும் சொன்னோம்? ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னோம். பாருங்கள், ஆர் மெண்டலியன் ஃபேக்டர்ஸ் விச் ஆர் நவ் கால்டு. அதுக்கப்புறம் வந்தவங்க யாருன்னா ஜீன்ஸ்னு பேர் வச்சாங்க. யார் சார்னா பேட்சன். ஃபேக்டர்னு ஜீனுக்கு பேர் வச்சது, ஜீன்ஸுக்கு வந்து ஃபேக்டர்ஸ்னு பேர் வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெண்டல். அதே ஃபேக்டர்ஸுக்கு ஜீன்ஸ்னு கூப்பிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேட்சன். சரிங்களா? நான் ஞாபகம் வச்சுட்டோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, த பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம். குரோமோசோடைய நடத்தை, பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம் டூரிங் த கேமிட் ஃபார்மேஷன். எப்போ சார் கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியாசிஸ், ரிடக்ஷன் டிவிஷன் சொல்லுவோம். Provide evidence to that fact that genes or factors are located on a chromosome.
நாம் சொல்கிறோம் ஜீன்ஸ் கேரி ஆகுதுன்னு சொல்கிறோம். பிறம் பேரண்ட் டு ஆப்ஸ்ட்ரிங், பிறம் பேரண்ட்ஸ் டு ஆப்ஸ்ட்ரிங் சொல்லிட்டு இருக்கோம். அது எங்கே இருக்காங்க? டிஎன்ஏக்குள்ளே. டிஎன்ஏ எங்கே இருக்குன்னா குரோமோசோம் தான் இருக்குங்கிறத இந்த டெக்னாலஜி வளர்ந்த போது நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட். இது முக்கியமான பாயிண்ட்லாம் இருக்குது. இந்த முக்கியமான பாயிண்ட்லாம் பார்த்தா மொத்தம் எத்தனை பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பாயிண்ட், 5 மார்க் கொஸ்டின்ஸ் நல்லா படிக்கணும். ஒரு வாட்டி 2 வாட்டி ரிப்பீட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதுக்கு அடுத்தது கம்பேரிஷன் பிட்வீன் ஜீன் அண்ட் குரோமோசோமல் பிஹேவியர். குரோமோசோமல் பிஹேவியருக்கும் ஜீனுக்கும் எந்த மாதிரி கம்பேரிஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், சரிங்களா? பாருங்கள், அரௌண்ட் 20th century cytologists established that generally the total number of chromosome is constant. இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். total number of chromosome is constant in all cells of species. ஒரு ஸ்பீசிஸ்னால் அந்த ஸ்பீஸில் இப்படி இந்த நம்பர் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். குரோமோசோம் நம்பர்ஸ் இப்படி தான் இருக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம்? 46ன்னு சொல்கிறோம் டிப்ளாய்டில், 23 ஃபேர்ஸின் ஆப்லன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி வந்து இப்போ சிம்பான்சி எடுத்தோம்னா 24 இருக்கும் சிம்பான்சியில். இதே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சுகர்கனில் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆப்ளாய்டுனா 40, டிப்ளாய்டுனா 80. இது கான்ஸ்டண்ட்டாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆர்கானிஸுக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இருக்குங்கிறத 20th century தான் நம்மளுக்கு தெளிவாக சொன்னாங்க, சரிங்களா? சரி, டிப்ளாய்டுனா என்னென்னு பாருங்கள். டிப்ளாய்டு யூகேரியோட்டிக் செல்ஸ் ஹேஸ் 2 ஆப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம். 2 ஆப்ளாய்டு செட்டு சேர்ந்ததுக்கு பிறகு தான் டிப்ளாய்டு. ஒரு 2 ஆப்ளாய்டுனா ஒரு ஆப்ளாய்டு எங்கேருந்து சார் வந்துச்சு? மேல் பேரண்ட் சார், இன்னொரு ஆப்ளாய்டு ஃபீமேல் பேரண்ட், 2 சேர்ந்து டிப்ளாய்டாக ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள். அதையும் கொடுத்துருப்பாங்க. 1 செட் ஃப்ரம் ஈச் பேரண்ட் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு செட்டுங்கிறது ஒவ்வொரு பேர்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் ஆல் சொமாட்டிக் செல்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் கேரி அதனால் சொமாட்டிக்னா பாடி செல்னு சொல்லிட்டோம். கேரி என்ன சார் கேரி ஆகுதுன்னா சேம் ஜெனட்டிக்கல் காம்ப்ளிமெண்ட்டில் கேரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. இப்போ பாருங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு செல்லு அந்த செல்ஸ் வந்து மைட்டோசிஸ் ப்ராசஸ் நடக்குதுன்னா அந்த செல்லு எந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிப்ளாய்டாக இருந்துச்சுன்னா டிவிஷன் ஆகுது டிப்ளாய்டாக தான் இருக்கும். அதே 2 சொன்னோம், 2 4 ஆகுதுன்னு சொன்னோம், எல்லாமே இன்னும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். எந்த சமயம் சார்? மைட்டோசிஸ் ப்ராசஸில். அதே மாதிரி த பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம் டூரிங் மியாசிஸ், இந்த இடத்துல பாருங்கள், டூரிங் மியாசிஸ் நாட் ஓன்லி எக்ஸ்பிளைன்ஸ் மெண்டல் பிரின்சிபல்ஸ். மெண்டலோடைய பிரின்சிபல் கொள்கையை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் பட் லீட்ஸ் டு நியூ அண்ட் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் டு ஸ்டடி அபவுட் ஹெரிடிட்டி. அவர் சொன்னதை ஒரு ஃபண்டமெண்டலாக வச்சுட்டு அவர் சொன்னதும் கரெக்டு தாங்கிறத சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் புதுசாகவும் நம்ம என்ன சொல்கிறோம், அதே டைமில் டிஃப்ரென்ஸாக அவர் எப்படி டிஃப்ரெண்ட்டாகவும் வித்தியாசமாக இருக்குதுங்கிறதையும் எதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எந்த செஞ்சுரினா 20th century நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஹெரிடிட்டின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? கேரி ஆகுது, பாரம்பரிய பண்புகள் வந்து கேரி ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இல்லையா? அதை எங்கே கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டயக்ராம் இருக்குது. இந்த கம்பேரிஷனுக்கு ஒரு டயக்ராம்ஸ். இந்த டயக்ராம்ஸ் பாருங்கள், குரோமோசோம் 1, குரோமோசோம் 2, குரோமோசோம் 3. இப்போ இது ஒரு செட்டு ஆப்ளாய்டு, இது ஒரு செட்டு ஆப்ளாய்டு. இந்த 2 சேர்ந்ததுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம டிப்ளாய்டு, ஹோமோலாகஸ் பேர்னு சொல்லுவோம். இங்கே என்ன மாதிரி இருக்கணுமோ ஜீன்ஸ் இருக்கணுமோ அதே நம்பர் ஜீன்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கும், சரிங்களா? அப்படிங்கிறது மெண்டல் சொன்ன கான்செப்ட், சரிங்களா? பாருங்கள், இது ஒரு செட் ஆஃப் ஹோமோலாகஸ் பேர், அதே மாதிரி இது ஒரு செட் ஆஃப் ஹோமோலாகஸ் பேர், இது ஒரு செட் ஆஃப் ஹோமோலாகஸ் பேர், அப்படி எடுத்துக்கிறோம். அதனால தான் குரோமோசோம் 1, குரோமோசோம் 2, குரோமோசோம் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதையும் எடுத்துட்டோம்னா இது சிஸ்டர், இது நான் சிஸ்டர், சரிங்களா? சரி சார், இப்போ இவங்க 2 பேர் யார் சார்? இது சிஸ்டர், இது சிஸ்டர். இவருக்கு சிஸ்டர், இவர் சிஸ்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே சிஸ்டர்னு சொல்லுவோம். இது சிஸ்டர்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது சிஸ்டர், இது நான் சிஸ்டர். மெயின் பாயிண்ட் அதுதான். இது சிஸ்டர், இது நான் சிஸ்டர், சரிங்களா? அதெல்லாம் பாருங்கள், குரோமோசோம் 1 கொடுத்துட்டு இந்த இதில் பாருங்கள் ஹோமோலாகஸ் குரோமோசோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துலையும் ஹோமோலாகஸ், இதுவும் ஹோமோலாகஸ், இதுவும் ஹோமோலாகஸ், இதுவும் ஹோமோலாகஸ் தான். அந்த டிஃப்ரென்ஸையும் காமிச்சிருக்காங்க. வேறு எப்படி ஜீன் சீக்வன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் சொன்னது யாருன்னா எப்பயுமே பேர்ஸாக தான் இருக்கும்னு சொன்னது இந்த மெண்டல் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்துருச்சுல, டெக்னாலஜி வளரும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எங்கே ஜீன்ஸ்
இங்கே ஜீன்ஸ், இந்த ஜீன்ஸ் எடுத்துகிறேன், இதுலேயும் ஜீன்ஸ் இந்த ஜீன்ஸ் எடுக்கும்போது சீக்வன்ஸ் பாருங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம என்ன பார்க்கணும், சீக்வன்ஸ். இங்கே சி லெட்டர் இருக்குது, இங்கே டி இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருப்போம், அடினின் இஸ் ஆல்வேஸ் பேர் வித் தைமின், தைமின் இஸ் ஆல்வேஸ் பேர் வித் அடினின்னு சொல்லுவோம். அதேமாதிரி குவானின் இஸ் ஆல்வேஸ் பேர் வித் சைட்டோசின், சைட்டோசின் ஆல்வேஸ் பேர் வித் குவானின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டீக்கு இங்கே ஏ வர்றதுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி லெட்டர்ஸ் மாறி இருக்கு, இந்த சீக்வன்ஸ் மாறி இருக்கு. சரிங்களா, இதை வந்து நம்ம டெக்னாலஜி வளர்ந்த வாட்டி தான் தெரிஞ்சிட்டோம். நாம் நினச்சிட்டோம்னா இந்த இடத்துல டி இருந்தது அப்படின்னா இங்கேயும் டி தான் சீக்வன்ஸ் இருக்கும்னு நினச்சிட்டோம். இல்லை, இப்போ இந்த பேரில் இந்த இடத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேபிட்டல் டி இருந்ததுன்னா இங்கேயும் கேபிட்டல் டி தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம மென்டல் சொன்ன கான்செப்ட். அப்போ அதுக்கு வரைக்கும் வந்தவங்க இந்த டிஎன்ல சீக்வன்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் டி இருக்குன்னா இந்த இதில் வேறு லெட்டர்ஸ் இருக்கிறதுனால தான் அது கான்ட்ராஸ்டாக இருக்குது. அந்த கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுனால தான் அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா அல்லீல் அப்படின்னு பேர். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம் அல்லீல்னா என்ன சார், பாருங்க அல்லீல்னு கொடுத்துருக்கோம். அல்லீல்னா என்ன சார்னா ஜீன் கேன் எக்ஸிஸ்ட் இன் ஏ ஆல்டர்னேட் ஃபார்ம், கான்ட்ராஸ்ட் கேரக்டர்னு சொல்லுவாங்க, பட் சேம் ட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜீன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதே இடம்தான், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே இடம்தான், அந்த ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ கேபிட்டல் லெட்டர் ஏ, இங்கே வந்து ஸ்மால் லெட்டர் ஏ, இதுக்கு இது டாமினண்ட்டாக இருக்குது, இது அதனால தான் இது கான்ட்ராஸ்ட் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஜீன்ஸ். அந்த ஜீன்ஸ் வந்து ஆல்டர்னேட் ஃபார்மில் இருக்கும். ஆனால் எந்த கேரக்டர் மட்டும் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகும்னா டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸ்போஸ் ஆகும் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் கம்பேரிஷன் ஆஃப் குரோமோசோம் அண்ட் ஜீன் பிஹேவியர். நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஹோமோலகஸ் பேரில் சொல்லியிருக்கோம். சரிங்களா, இதே வந்து இந்த குரோமோசோமையும் இந்த குரோமோசோம் எடுத்துனா ஒரே மாதிரியே இருக்குமா சொன்னால் கண்டிப்பாக இருக்காது. அந்த பொசிஷன், இந்த பொசிஷனும் இங்கே கூடிய பொசிஷனையும் கண்டிப்பாக என்னன்னா சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும், ஜீனுடைய அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே டோட்டலாக மாறும். நாம் சொல்கிறது இதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்கோம்னா இங்கே இருக்கிற ஜீன் சீக்வன்ஸும் இங்கே இருக்கிற ஜீன்ஸும் சேமாக இருக்கும். ஆனால் அதில் டிஎன்ஏ சீக்வன்ஸ் மட்டும் என்ன ஆகுதுன்னா மாறுதுங்கிறது நம்ம அட்வான்ஸாக கண்டுபிடிச்சது. சரிங்களா, ஆனால் இதுக்கும் டோட்டலாக டிஃபர் ஆகும். அதேமாதிரி இதுக்கும் டோட்டலாக டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய கான்செப்ட். சரிங்களா, சரி, அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இது ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின், முக்கியமானது, கொஞ்சம் பார்த்துக்கணும். பேரலிசம் பிட்வீன் மெண்டலியன் ஃபேக்டர்ஸ் அண்ட் குரோமோசோமல் பிஹேவியர். ஏற்கனவே சொல்லிட்டோம், சிமிலாரிட்டி பிட்வீன் மெண்டலியன் ஃபேக்டர்ஸ் அண்ட் குரோமோசோமல் பிஹேவியர் ரெண்டுக்கு என்ன ஒற்றுமைங்கிறது நான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெண்டலியன் ஃபேக்டர்ஸ்னால் அல்லீல்ஸ் ஆஃப் எ ஃபேக்டர்ஸ் அக்கர்ஸ் இன் பேர். எப்பயுமே அல்லீல்ஸ் எப்படின்னா பேர்ஸாக தான் இருக்கும். நம்ம என்ன சொன்னோம், கான்ட்ராஸ்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம். கேபிட்டல் ஏ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஸ்மால் ஏ இருக்கும், ஒன்று டாமினன்ட் ஒன்று ரெசசிவ். அதே அங்கே பாருங்கள், இந்த குரோமோசோம் அக்கர்ஸ் இன் பேர்ஸ், இதையும் சொன்ன பாயிண்ட் தான். குரோமோசோம் எப்பயுமே எப்படி இருக்கும், பேர்ஸாக தான் இருக்கும், டிப்ளாய்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 2, சிமிலாரிட்டி ஆர் சிமிலர் ஆர் டிசிமிலர் அல்லீல்ஸ் ஆஃப் எ ஃபேக்டர்னா அது ஜீன்ஸ் செப்பரேட் டூரிங் த கேமிட் ஃபார்மேஷன். கேமிட் ஃபார்மேஷன் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா தனித்தனியாக பிரியுது. சரிங்களா, எப்படி அந்த கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, இந்த கேபிட்டல் ஏ தனியாக பிரிஞ்சிடும், ஸ்மால் ஏ தனியாக பிரிஞ்சு போகுது. எப்போ சார்னா கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும்போது மியாசிஸில். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் பிஹேவியரில் இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம் செப்பரேட் டூரிங் மியாசிஸ். இப்போ 2 செட் இருக்குது, 2 ஆல்பைட் செட்டில் ஒரு செட்டு இன்னும் கேரி ஆகி போகுது, அதான் அந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெண்டலியன் ஃபேக்டர்ஸ் கேன் அசார்ட் இன்டிபெண்டன்ட்லி. என்ன சொல்கிறாங்க, லா ஆஃப் இன்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் நான் பார்த்துருக்கோம். என்ன ஆகுதுன்னா இந்த குரோமோசோம்கள் இருக்கிற ஜீன்ஸ் என்ன தனித்தனியாக என்ன ஆகுதுன்னா கேரி ஆகி போகும். எப்போ சார்னா கேமிட் ஃபார்மேஷனாக போகும் அப்படிங்கிறது தெளிவாக டைஹேபிட் கிராஸில் நம்ம மெண்டல் வந்து போன லெசனில் சொல்லியிருப்பார். நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கணும். சரிங்களா, அதே இங்கே என்ன சொல்கிறாங்க, குரோமோசோம் பிஹேவியரில் இந்த பேர்டு குரோமோசோம் கேன் செப்பரேட் இன்டிபெண்டன்ட்லி டூரிங் மியாசிஸ் பட் லிங்க்டு ஜீன்ஸ். இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட், but linked genes in the same chromosome normally do not assert independently. இப்போ நம்ம இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக, இப்போ இங்கே ஒரு குரோமோசோம் இருக்குது, இங்கே ஒரு குரோமோசோம்னா இந்த குரோமோசோம் இங்கே ஜீன்ஸும் இந்த ஜீன்ஸும் என்ன ஆகுதுன்னா தனித்தனியாக கேரியாக வரும்போது ஈஸியாக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இண்டிபெண்டன்ட் அசார்ட் மோடில் ஒத்து வந்துடும். அதே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னா இந்த குரோமோசோமில் இந்த இடத்துலையும் ஜீன்ஸ்னால் இந்த 2 ஜீன்ஸும் பிரிக்க முடியாமல் இருக்கும். எங்கே போனாலும் எப்படி இருக்கும், ஒன்றாவே கேரி ஆகி போயிட்டுருக்கும். சரியா, அப்படி இந்த ஒன்றாவே போகும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியாது. அப்போ மெண்டல் சொன்ன டயபெட் ரேஷியோ என்ன சொன்னோம், நம்ம
அது நமக்கு டைபெட் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா டைபெட் டெஸ்ட் கிராஸ் ரேஷியோவில் 1:1:1:1ன்னு சொன்னோம். அது பேரண்டல் கேரக்டர்ஸ் வந்து 50% இருக்கும், நியூ காம்பினேஷன் வந்து 50% இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த கேரக்டர்ஸ் வந்து லிங்க்டு ஜீன்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து 1:1:1ங்கிறது நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு. இதை பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் தாமஸ் அண்ட் மார்கன்ஸ் அப்படின்னு ஒருத்தர், இவர் வந்து received Nobel Prize in Physiology or Medicine for his discovery concerning the role played by chromosomes in heredity. குரோமோசோம்லேருந்து இந்த தான் நம்மளுக்கு கேரக்டர்ஸ் வந்து ஹெரிடிட்டி ஆகுது. இதில் எந்த இது எடுத்துட்டாலும் இன்செக்ட்ஸ் எடுத்துட்டாரு. அந்த இன்செக்ட்ஸ் பேர் ட்ரோசோஃபில்லா, பழப்பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த இன்செக்ட்ஸில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அங்கேருந்து அந்த இன்செக்ட்ஸில் எப்படி கேரி ஆகுங்கிறது தெளிவாக இவர் சொன்னார் சரிங்களா. டிஹெச் மார்கன் சொல்லுவாங்க, இவர் ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட். இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது பாசில் ஜீன்ஸ், தொல்லுயிர் அப்படின்னு சொல்லுவோம், தொல்லுயிர் மரபணுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் த ஜங்க் டிஎன்ஏ, ஜங்க்னா தாவும் டிஎன்ஏ சொல்லுவாங்க. ஜங்க் டிஎன்ஏ இஸ் மேட் ஆஃப் சூடோ ஜீன்ஸ், பொய்யான ஜீன்களாக நிரப்பப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. த சீக்வன்சஸ் ப்ரெசன்ட் இன் தட் வாஸ் ஒன்ஸ் ஒர்க்கிங் ஜீன். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்கு டிஎன்ல நிறைய ஜீன்ஸ் சூடோ ஜீன்ஸ் இருந்தது. அந்த சூடோ ஜீன்ஸ் நிறைய ஒர்க்கிங் ரொம்ப எஃபெக்டிவாக பொட்டென்ஷியலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கேரி பண்ணுறது வந்து எல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. ஆனால் நாளடைவு ஆக என்ன ஆகுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தே லாஸ் தேர் எபிலிட்டி, அதனுடைய ஜீன்ஸோடைய பண்பு என்னன்னா லாஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. என்ன பண்ண முடியலன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியல. நாம் ஏற்கனவே வந்து சென்ட்ரல் டாக்குமெண்ட் ஜுவாலஜியில் படிச்சிருப்போம். டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏலேருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நம்ம ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். அந்த ஆர்என்ஏலேருந்து டிரான்ஸ்லேஷன் மூலிமா நம்ம ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் வந்து நாளடைவில் இங்கே வந்து ஃபார்ம் ஆகலை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழிலாக பார்த்திங்கன்னா அந்த பாரம்பரியம் மாற பரிணாமம் வர என்ன ஆச்சுன்னா எவல்யூஷன் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரிலாம் நடக்குது. இது எதுக்கு நம்மளுக்கு எவிடன்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் முன்னொரு காலத்தில் இருந்திருக்கு, இதெல்லாம் பாசில்ஸு இப்போ இந்த ஃபார்ம்லாம் மாறி இருக்கு, முன்னாடி இல்லாத கேரக்டர்ஸ் இப்பெலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. தே டெல் த ஸ்டோரி பாருங்கள், இந்த டெல் த ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் த்ரூ ஃபாசிலைஸ்டு பார்ட்ஸ் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க சரிங்களா. ஃபாசிலைஸ்டு பார்ட்ஸ்ன்னு நம்ம இந்த இதை சொல்கிறாங்க. இதை வச்சு நம்ம எவிடன்ஸு ஒரு பரிணாமத்தினுடைய வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன இழந்திருக்குன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதை இங்கே வந்து இழந்துருச்சு. இது ஒரு தொல்லுயிர் எச்ச பகுதியாக இப்போ நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம் பாசில் ஜீன்ஸ். இது ஒரு டூயிங் வரும் 1 மார்க்ஸ் வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, இந்த ஆர்கானிசம் எப்படி இருக்குது, இந்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆர்கானிஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது, டிப்ளாய்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைட் பை சைடில் நம்ம ஆப்ரேட்டு சொல்ல போகிறோம், அதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க சரிங்களா. இப்போ பாருங்கள், அடர் டங்கு ஃபோன், அது வந்து ஓபியோக்ளாசம்ஸ். என்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரிடோஃபைட்ஸ். தமிழ் என்ன சொல்கிறாங்க, அடர் நாக்கு பெரணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எவ்வளோ குரோமோசோம் டிப்ளாய்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1262 இருக்குது. இது டிப்ளாய்ட். இதே ஆப்ளாய்டாக பார்த்தீங்கன்னா 631. ஆப்ளாய்டு குரோமோசோம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 631 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. கேட்பாங்க ஆப்ளாய்டு எவ்வளோ நம்பர் இருக்குது, டிப்ளாய் எவ்வளோன்னு கேட்டோன்னா 1 கிட்டே 76 இருக்கணும். அதேமாதிரி இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்டேல் ஈக்குசிஸ்டம், இது வந்து குதிரை வால் பேரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் டிரிடோஃபைட்ஸ் பிளான் தான். இதோட டிப்ளாயில் 216 இருக்குது. இதே ஆப்ளாய்டுனா எவ்வளோ வரும் அப்படின்னா 108 வரணும். 108 ஆப்ளாய்டுனா. அதுக்கடுத்தது ஜியான் செக்கோயா. ஜியான் செக்கோயா வந்து ஜிம்னோஸ்போம் பிளான்ட்டு. எவ்வளோ குரோமோசோம்ஸ் டிப்ளாயில் இருக்குன்னா 22. ஆப்ளாய்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11. அதே அரடாப்சிஸ் தாலியானான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தேர்ல் கிரேஸ் பிளான்ட்டு. இது வந்து ஆனுவல் வீடு 1 இயர் பிளான்ட்டு. இதில் எவ்வளோ குரோமோசோம் இருக்குன்னா டிப்ளாய்டில் 10 இருக்குது, ஆப்ளாய்டுனா 5. அதுக்கப்புறம் சுகர் கேன், சர்க்கரை தெரியும். சுகர் கேன் பார்த்திங்க அப்படின்னா கரும்பு இல்லையா. சுகர் கேனில் எவ்வளோ குரோமோசோம் இருக்குன்னா டிப்ளாயில் 80, ஆப்ளாய்டுனா 40. அதுக்கு அடுத்தது ஆப்பிள். ஆப்பிளில் 34 குரோமோசோம் வந்து டிப்ளாயில் இருக்குது, ஆப்ளாய்டில் பார்த்தீங்கன்னா 17. அதுக்கடுத்து ரைஸு, அரிசி சொல்லுவோம் இல்லையா, பேடியில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 24 குரோமோசோம் இன் ஆப்ளாய்டு. டிப்ளாய்டுன்னு பார்த்தீங்கன்னா 12 குரோமோசோம்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ளாய்டு செட். அப்புறம் பொட்டேட்டோவில் உருளைக்கிழங்கு, டிப்ளாயில் 48, ஆப்ளாய்டுனா 24. அதுக்கடுத்து மெய்ஸில் வந்து டிப்ளாயில் 20, ஆப்ளாய்டுனா 10.
அப்புறம் ஆனியன் வந்து டிப்ளாயில் 16, ஆப்ளாய்ட்னா 8. அப்புறம் ஆப்ளோ பேப்பஸ் கிரேசிலிஸ் இது வந்து டிப்ளாயில் 4, ஆப்ளாயில் ஒன்லி 2. இதெல்லாம் ஞாபகம் வச்சோம். இதுல இருந்து 1 மார்க்ஸ் வரும். இந்த 1 மார்க்ஸில் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நான் பார்க்க வேண்டியது லிங்கேஜ். இந்த லிங்கேஜ்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீன்ஸ் விச் டிட்டர்மைன் த கேரக்டர்ஸ். ஏற்கனவே சொன்னோம், ஒரு பேரலிருந்து அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது இந்த கேரக்டர் தான் போகணும் அப்படின்னு டிட்டர்மைன் அந்த அந்த டிட்டர்மைனுடைய பண்பு, அந்த பண்புல எங்கெல்லாம் ஜீன்ஸ் ஆல்ரெடி லொக்கேட் ஆகிருக்கு, அந்த ஏரியா உள்ளே உட்காந்துருக்கு இந்த கேரக்டர்ஸ். ஜீன்ஸ் விச் டிட்டர்மைன் த கேரக்டர்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் கேரி. இந்த இண்டிவிஜுவல் என்ன ஆகுது, இண்டிவிஜுவல் கேரி பை குரோமோசோம்லேருந்து தான் அந்த ஜீன்ஸ் வந்து கேரி ஆகுது. அந்த ஜீன்ஸ்குள்ளே என்ன டிட்டர்மைன் பண்ணக்கூடிய பவர்கள் இருக்குது, பண்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The genes for different characters may be present either same chromosome. Genes for different characters may be present in either in a same chromosome or in different chromosome. நிறைய பண்புகள் இருக்குது ஜீன்ஸில். அது சேம் குரோமோசோம்லேருந்தும் கேரி ஆகலாம், இல்லை டிஃப்ரெண்ட் குரோமோசோம்லேருந்தும் கேரி ஆகலாம்னு கொடுத்துருக்காங்க. When the genes are present in different chromosome, they assert independently. இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். டிஃப்ரெண்ட் குரோமோசோம்லேருந்து கேரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது எப்படி இருக்கும், தே அசார்ட் இன்டிபெண்ட்லி, சார்பின்றி ஒதுங்குதல் விதிக்கு மூலியமாக என்ன ஆகுதுன்னா ஒரு பேரலிருந்து ஜீன்ஸும் இன்னொரு பேரல் ஜீன்ஸும் அப்படி என்ன அப்படி கேரியாகி வந்து நம்மளுக்கு F1 ஜென்ரேஷனாக ஃபார்ம் பண்ணும். இதை பற்றி யார் சொன்னார்னா மெண்டல். அதனால தான் மெண்டல் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இது எங்கே சொன்னார், மோனோஹைப்ரிடில் சொன்னாரா டைஹைப்ரிடில் சொன்னார்னா இது டைஹைப்ரிடில் சொன்னார். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் சொன்னது எல்லாமே இவர் சொன்ன மாதிரியே எல்லா பிளான்லேயும் அனிமல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் மூலியமாக தான் வந்து கேரி ஆகுதா, கேரக்டர்ஸ் கேரி ஆகுதா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. இதுக்கு அப்புறம் அதாவது மெண்டல்ஸ்க்கு அப்புறம் வந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க பாருங்கள், பயாலஜிஸ்ட் கேம் அக்ராஸ் சர்டன் ஜெனட்டிக்கல் கேரக்டர்ஸ் தட் டிட் நாட், இந்த முக்கியமான பாயிண்ட், did not assert independently in other organism after Mendel works. சில பர்டிகுலர் ஆர்கான்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் சொன்னாங்க, அப்போ வந்து எல்லா ஆர்கான்ஸ்லையும் இவர் சொல்கிற மாதிரி தான் நடக்குது, கேரி ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பயாலஜிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சில பிளான்ட் எக்ஸப்ஷன்லாம் இருக்குது, அந்த பிளானில் வந்து இவர் சொல்கிற மாதிரி லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட் பண்ணிங்கன்னா நடக்கலை அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுறாங்க. அதை ப்ரூவ் பண்ணுறதுல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் பற்றி நம்ம படிக்க போகிறோம். 2 இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நிறைய பிளான்ட் இருக்குது, நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அதில் நாம் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் எடுத்துட்டோம், நம்ம பாட்டிங்கனால ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம். ஒன் சச் கேஸ் வாஸ் ரிப்போர்ட்டட் இன் ஸ்வீட் பீ. மெண்டல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பீ பிளான்ட் பட்டாணி தாவரத்தில் எடுத்தார், 7 கேரக்டர்ஸ் எடுத்தார். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் பீ இனிப்பு பட்டாணின்னு பேர், அதுக்கு பேர் வந்து லெத்தாரஸ் ஓடரேட்டஸ். அவர் எடுத்துக்கிட்டது ஃபைசம் செட்டியம், இவங்க எடுத்துக்கிட்டது லெட்டாரஸ் ஓடரேட்டஸ். யார் சார்னா வில்லியம் பேர்ட்சன் அண்ட் ரெஜினேட் சி புன்னட். இந்த இயர் ஆஃப் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1906. இவங்க 2 பேரும் 1 மார்க் கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கணும், இதை பார்த்துக்கோங்க. 1906. அதுக்கப்புறம் பாருங்கள் இவங்க என்ன சார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே கிராஸ்டு 1 homologous strains of sweet pea having purple flowers and long pollen grains. இவங்க 2 கேரக்டர் எடுத்துட்டாங்க. மெண்டல் என்னென்ன கேரக்டர்ஸாக எடுத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, மெண்டல் வந்து 2 கேரக்டர் எடுத்துட்டாரு, மொத்தம் 7 பேர் ஆஃப் கேரக்டர்ஸ் எடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு குரோமோசோம்லேருந்து சீடுடைய ஷேப்பும் கடைசி 7வது குரோமோசோம் வந்து சீடுடைய கலர்ஸும் எடுத்துக்கிட்டாரு மெண்டல். எதுக்காகனா டைஹைபிரிட் கிராஸ்க்கு எடுத்தார். அதே போல் இவங்களும் டைஹைபிரிட் கிராஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு 2 கேரக்டர்ஸ் தேவைப்படுது. ஒரு கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃப்ளார் வித் லாங் பொலன். ஃப்ளார் வந்து ஊதா நிறமும் இருக்குது, லாங் பொலன் கிரெயின்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வித் அனதர் ஹோமோலாகஸ் ஸ்ட்ரெயின்ஸ் ஆகவே ரெட் ஃப்ளார் அண்ட் ரவுண்ட் பொலன் கிரெயின்ஸ். ரெட் ஃப்ளாராக இருக்குது, ரவுண்ட் பொலன் கிரெயின்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆல் த F1 ப்ரோஜனி. இப்போ 2ஐயும் கிராஸ் பண்ணோம்னா இதில் யார் டாமினன்ட் யார் ரெசஸிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பர்பிள் ஃப்ளார் அண்ட் லாங் பொலன் வந்து டாமினன்ட். PL பர்பிளில் ஃபஸ்ட் லெட்டர் பியும் லாங் பொலனில் ஃபஸ்ட் லெட்டர் எல்லும் எடுத்துட்டோம், அதனால் கேபிட்டல் P கேபிட்டல் L, இது வந்து டாமினன்ட். இதே இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஃப்ளார் வித் ரவுண்ட் பொலன். சரிங்களா. ரெட் ஃப்ளார் இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இது டாமினன்ட் சொன்னால் கண்டிப்பாக ரெசசிவ் சொல்லும்போது நம்ம ஸ்மால் லெட்டர் தானே சொல்லுவோம். ரெட் ஃப்ளாருக்கு என்ன கொடுத்துருந்தோம், ஸ்மால் p. ரவுண்ட் பொலன் கிரெயின்ஸ்க்கு வந்து ஸ்மால் l கொடுத்துருக்கோம். சரிங்களா. இப்போ கேபிட்டல் P கேபிட்டல் L
கேபிட்டல் P கேபிட்டல் L இன்ட்டு ஸ்மால் p ஸ்மால் l ஸ்மால் p ஸ்மால் l கிராஸ் பண்ணுறோம். இவங்க ரெண்டு பேருமே என்ன, ஒருத்தர் ஹோமோலாகஸ் டாமினன்ட் பேரண்ட்டு, இன்னொருத்தர் ஹோமோலாகஸ் ரெசசிவ் பேரண்ட். ரெண்டு பேரையும் கிராஸ் பண்ணும்போது கேமிட் ஃபார்மேஷன் இருக்கும். அந்த கேமிட் ஃபார்மேஷனில் ஒரு கேபிட்டல் பியும் ஒரு கேபிட்டல் எல்லும் கேரி ஆகும். அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரண்டில் வந்து ஸ்மால் பியும் ஸ்மால் ஆர் வரும். இது ரெண்டு எப்போ ஃபியூஸ் ஆகுதுன்னா F1 ஜென்ரேஷனில் ஃபியூஸ் ஆகிட்டு நம்ம ப்ரோஜனியில் எந்த கேரக்டர் மட்டும் எக்ஸ்போஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ட் கேரக்டர் மட்டும் தான் எக்ஸ்போஸ் ஆகும். நம்ம ரிசல்ட்ஸ் என்ன தான் ரிசல்ட் வருதுன்னா கேபிட்டல் P ஸ்மால் p கேபிட்டல் L ஸ்மால் l ரிசல்ட்ஸ் வரும். இதில் என்ன ஃப்ளாராக இருக்கும், இது பர்பிள் ஃப்ளார் வித் லாங் பிளானாக இருக்கும். எப்போ சார் கிடச்சிது, முதலாம் சந்ததி, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரோஜனி, ஃபஸ்ட்டு ஃபில்லியல் ஜெனரேஷன் சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னது பாருங்கள், F1 ப்ரோஜனி இந்த purple flower and long pollen grain indicate purple flower long pollens capital P capital L capital P capital L was dominant over red flower round pollens small p small l small p small l. When they crossed the F1 with the double இப்போ நம்மளுக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு கேபிட்டல் P ஒரு ஸ்மால் p ஒரு கேபிட்டல் L ஒரு ஸ்மால் l கிடச்சிருக்கு. இது எப்போ கிடச்சிது, F1ல் கிடச்சிது. சரியா, இப்போ இந்த F1ல் கிடச்சதை விட என்ன பண்ணணும், டெஸ்ட் கிராஸ் பண்ணணும். அதில் சார் டெஸ்ட் கிராஸ்னால் F1ல் கிடைச்ச ரிசல்ட்டை இஸ் கிராஸ்டு வித்து டபுள் ரெசசிவ் பேரண்டல் கேரக்டர்ஸ் கூட தான் கிராஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸ் கூட டெஸ்ட் கிராஸ்னு பேர். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஏன்னா செகண்ட் லெசன் நல்லா படிச்சிருப்பீங்க. இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், கேபிட்டல் P ஸ்மால் p கேபிட்டல் L ஸ்மால் l எடுத்துக்கிட்டோம். இது வந்து F1ல் கிடைச்ச ரிசல்ட்டு. இது கூட எதை கிராஸ் பண்ணுறோம், ஸ்மால் p ஸ்மால் ஸ்மால் l எடுத்து கிராஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கிராஸ் பண்ணும்போது என்ன ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு வரணும், ஏற்கனவே நம்ம டைஹேபிட் கிராஸ் பார்த்துருக்கோம். இதில் இருந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா ஒரு கேமிட் ஃபார்மேஷன் எடுக்கும், ஸ்மால் p ஸ்மால் l வரும். இங்கே 4 கேமிட் ஃபார்மேஷன் வரும், ஒரு கேபிட்டல் P ஒரு கேபிட்டல் L அப்புறம் கேபிட்டல் P ஸ்மால் l ஸ்மால் p கேபிட்டல் L ஸ்மால் p ஸ்மால் l கிடைக்கும். இது ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுவோம், இது ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுவோம், இது கூட கிராஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வரும். எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கணும். நம்ம மென்டல் சொன்னதில் டைஹேபிட் கிராஸில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் Y கேபிட்டல் I கேபிட்டல் R பார்த்துருப்போம் இல்லையா. அப்புறம் ஸ்மால் y ஸ்மால் r பார்த்துருப்போம். அதை நம்ம இதை எப்படி பிரிச்சோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பிரிக்கிறோம். நம்மளுக்கு ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்குறது 1:1:1:1ங்கிறத எதிர்பார்க்குறோம். ஆனால் இங்கே 1:1 வருதா இல்லையாங்கிறத நம்ம இந்த ரிசல்ட்ஸை பார்க்குறோம். இங்கே தான் மெண்டல் சொன்ன கான்செப்ட்டுக்கு இவங்க சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேட் வருது. சரிங்களா, பாருங்கள், டபுள் ரெசசிவ் பேரண்ட்ஸ் அதாவது டெஸ்ட் கிராஸ் இன் ரிசல்ட்ஸ் F2 progeny did not exhibits என்ன கொடுக்கல, நாம் எதிர்பார்த்த 1:1 ரேஷியோ கிடைக்கல. ஏன் சார் கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா as expected with independent assortment மூலிமா கிடைச்சிருக்கணும்னு எதிர்பார்த்தோம். இந்த independent assortment நடக்கலை. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா a greater number of F2 plants have purple flower with long pollens or red flower and round pollens. இவங்க ரெண்டு பேர் தான் பேரண்ட். இவங்களுடைய பண்பு வந்து அதிகமாக எங்கே வெளிப்படுதுன்னா F2 ஜென்ரேஷனில் வெளிப்படுது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேரண்டல் கேரக்டர்ஸ் 50% வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ரோஜனி அதாவது ரீகாம்பினேஷன் வந்து கண்டிப்பாக நடக்கணும், ஒரு 50 வந்துருக்கணும். ஆனால் இங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 90% கிட்ட யார் வராங்கன்னா பேரண்டல் கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆகுது. வெறும் 10% ஆர் 8% மூலிமா யார் வராங்கன்னா, இல்லை 12% மூலிமா யார் வராங்கன்னா ரீகாம்பினேஷன் வருது. அதனால் இங்கே என்ன நடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா ரீகாம்பினேஷன் நடக்கலை, அந்த ரீகாம்பினேஷன் அதிகமாக வரல. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் மூலிமா ஜீன்ஸ் வந்து தனித்தனியாக பிரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதில் பாருங்கள், அடுத்த பாயிண்ட் பாருங்கள். So they conclude that genes for purple color and long pollen grains and the genes for red color and round pollen grains were bound close together. என்ன close together இருக்கு in a same homologous pair. இந்த சேம் homologous pairல இங்கே ஒரு ஜீன்ஸ் ஒரு குரோமோசோமில் ரெண்டு பேருமே லிங்க்டாக இருக்கனால எங்கே போகிறாலும் ஒன்றாவே போகிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்படி ஒன்றாவே போகும்போது ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா ரேஷியோ வந்து மாற்றி விட்டுருது. அதுக்கடுத்த பாயிண்ட், தீஸ் ஜீன்ஸ் டூ நாட் அலோ தம்செல்வ் டு செப்பரேட். பிரிக்க முடியல.
தே டூ நாட் அசார்ட் இன்டிபெண்டன்ட். அதனால் பிரிய முடியாது. இந்த 2 ஜீன்ஸும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கணும். ஆனால் பிரியாமல் ஒன்றாவே போகிறதுனால நம்மளுக்கு இந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. 2 மார்க் கொஷின் கேட்டால் இதுலேருந்து எழுதணும். கொஷின் பேர் லிங்கேஜ். Tendency of genes to stay together during separation of chromosome is called linkage. ஸ்டேன்னு கொடுத்துட்டாங்க. கேரி ஆகும்போது என்னென்னா அங்கேயே ஒரே குரோமோசோமில் இருந்து தான் கேரி ஆகி போகுது. எந்த ஜீன்ஸாக 2 ஜீன்ஸு லிங்க்டு ஜீன்ஸ் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டு இருந்தது. இப்போ தனித்தனியாக பிரியாமல் ஒன்றாவே போயிட்டுருக்கு. சரியா? அதனால தான் அதுக்கு பேர் லிங்கேஜ் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஜீன்ஸ் லொக்கேட் close together on the same chromosome and inherited together are called linked genes. நான் இப்போ தான் சொன்னேன், இந்த இதில் சொன்னேன். இதில் 2 மார்க் கொஷின், இதுவும் 2 மார்க் கொஷின், இது நோட் பண்ணிக்கோங்க. ஜீன்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு, க்ளோஸ் டுகெதர் கேட்கணும். இப்படி இருக்கக்கூடிய குரோமோசோமில் இங்கே ஒரு ஜீன்ஸும் இங்கே ஒரு ஜீன்ஸும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. இந்த ஜீன்ஸ் வந்து இன்ஹெரிட் ஆகும்போது 2 பேரும் ஒன்றா தான் இன்ஹெரிட் ஆகிறாங்க. சரிங்களா? ஜீன்ஸ் லொக்கேட்டட் க்ளோஸ் டுகெதர் ஆன் த சேம் குரோமோசோம் அண்ட் இன்ஹெரிட்டட் டுகெதர்ஸ் ஆர் கால்டு லிங்க்டு ஜீன்ஸ். But these 2 genes that are sufficient for apart on the same chromosome are called unlinked genes. அதுக்கு இன்னொரு பேர் syntenic genes. Such condition is known as synteny. இந்த synteny நம்மளுக்கு கொஸ்டினில் வரும். synteny பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட்டு, நான் முன்னாடி சொன்னது இப்படி இருக்கக்கூடிய குரோமோசோம்லாம் 2 ஜீன்ஸும் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் இங்கே போனால் ஒன்றாவே போகிறாங்கன்னு சொன்னோம். சரியா? இப்போ இப்படி இருக்கக்கூடிய குரோமோசோமில் ஒரு ஜீன்ஸ் இங்கே இருக்குது, இன்னொரு ஜீன்ஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. இவங்க 2 பேரும் தனித்தனியாக தான் பிரிஞ்சு போவாங்க. லிங்க்டு. அதனால் இவங்க 2 பேர்த்துக்கு என்ன பேர்னா, இவருக்கு இவரில் என்ன பேர் அன்லிங்க்டு ஜீன்ஸ், இவங்க 2 பேர்த்துக்கு லிங்க்டு ஜீன்ஸ். இந்த அன்லிங்க்டு ஜீன்ஸ்க்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா சின்டெனிக்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் சின்டெனி அப்படின்னு பேர். பாருங்கள், இட் இஸ் டு பி டிஃப்ரென்ஷியேட் பை தி வேல்யூ ஆஃப் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி. இப்போ என்ன ஆகுதுன்னா, வேல்யூ ஆஃப் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சினா தான் மாறுது. எங்கே சார்னா அன்லிங்க்டு ஜீன்ஸ்லாம் மாறுது. அன்லிங்க்டு ஜீன்ஸில் என்ன ஆகுது, அதுவும் மாறும். அது எப்படி மாறுதுங்கிறது எப்படி சொல்கிறான்னு பாருங்கள். இஃப் த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி வேல்யூ இஸ் மோர் தென் 50%, த 2 ஜீன்ஸ் ஷோ அன்லிங்க்டு. இப்போ இதில் சொன்னோம் இல்லையா, இப்படி இருக்கிறதுல ஒரு ஜீன் இங்கே இருக்காங்கன்னு சொன்னால் இந்த ஜீன் இருக்குது. இவங்க 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸு 50%க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க பேர் அன்லிங்க்டு ஜீன்ஸ். அதே பக்கத்தில் இருந்தானா 50க்கு கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் இவங்க என்ன பேர் லிங்க்டு ஜீன்ஸ். பாருங்கள், அடுத்தது பாருங்கள், when recombination frequency value less than 50%, they show linked. The closely located genes showing strong linkage. இந்த 2க்கு பேர் strong linkage, while genes widely located show weak linkage. பாருங்கள், இங்கே இருக்கிற ஜீன்ஸும் இவர் லூஸாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டும் முக்கியமான பாயிண்ட் தான். இதெல்லாம் 1 மார்க்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு. இந்த 1 மார்க்ஸ் கொஞ்சம் பாருங்கள். இது நான் இப்போ சொன்னதை இங்கே பாருங்கள் தெளிவாக கொடுத்துட்டாங்க. இது பாருங்கள், இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால லிங்க்டு ஜீன்ஸ். சரிங்களா? இவங்க 2 பேர்த்துக்குள்ளே எப்படி இருக்கும், லெஸ் தென் 50% இருக்கும், ஸ்ட்ராங்காக லிங்காக இருக்குது. அதே பாருங்கள், இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம். இவங்க 2 பேர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக வேறு ஆகும். கேரி ஆகும்போது இவர் இங்கேருந்து கேரி ஆகுது, இவர் இங்கேருந்து கேரி ஆகுது. அதனால் 2 அன்லிங்க்டு ஜீன்ஸ். இப்போ ஒரே குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் காமிச்சோம் இல்லையா, ஒரு ஜீன் இங்கே இருக்குது, இன்னொரு ஜீன் இங்கே இருக்குது. 2 பேருக்குள்ள பர்சன்டேஜ் கண்டிப்பாக மோர் தென் 50 தான் இருக்கும். அதனால் அதுக்கு பேர் அன்லிங்க்டு ஜீன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட். சரியா? இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இதையும் நல்லா பார்த்துக்கணும். இந்த வீடியோவை ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லா பாருங்கள். பார்த்துட்டு இன்ஸ் எடுங்க, டயக்ராம்லாம் போட்டு பாருங்கள். யாராவது டவுட் இருந்தால் நம்ம டீச்சர்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க, டவுட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோஸை பார்த்துட்டு புக்ஸ் எடுத்து வச்சு படித்தா மட்டும்தான் புரியும். அதுக்கு முன்னாடி செகண்ட் சாப்டரில் மெண்டல் சொன்னது மோனோஹைபிரிட்னா என்ன, டைஹைபிரிட்னா என்ன, அந்த லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் டாமினன்ஸ், இதை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அல்லியல்ஸு, ஹோமோசைகஸ், ஹெட்ரோசைகஸ் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த கான்செப்ட் புரியும். அதனால் அதை நல்லா படிச்சுட்டு இந்த புக்கில் வச்சு நல்லா படிங்க. 1 மார்க் நிறைய 1 மார்க்ஸ் இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்க வேண்டியிருக்கு. நல்லா பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோடைய கண்டினியூஷன் கப்ளிங் ரிப்ரசன்ட் இருக்குது, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் போடுவாங்க. தேங்க்யூ.